இந்த பூமி நமக்கு தற்காலிகமான ஒரு இடம்தான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல 60 வயது வரைக்கும் வாழலாம், 70 வயது வரைக்கும் வாழலாம், ஏன் 100 வயது வரைக்கும் கூட வாழ ஆசைப்படலாம். ஆனால் எல்லாமே தற்காலிகமானதுதான். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் ஒரு தடவை பிறக்கணும், ஒரு தடவை மரிக்கணும், பின்பு நியாய தீர்ப்பு அடையணும் என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. நாம் மரித்த பிறகு ஏதோ ஒரு இடத்துல நித்தியமா இருக்க போறோம். ஒன்று பரலோகத்துல இருப்போம், இல்ல நரகத்துல இருப்போம். அதை சூஸ் பண்ற கடமை நம்ம கையில தான் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்து இருக்கிறாரு. இதோ நியாய தீர்ப்பு நாளை குறித்ததான ஒரு சின்ன ஸ்கிட். இன்னைக்கு ஒரு கூட்டம் அழுது. இன்னைக்கு தெரிஞ்சிட மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. டேய் லார்டே அதுதாங்க. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டிருக்கியா? மெசேஜ்ல தூங்கிட்டு இருப்ப. கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் வைஃப் கூப்பிட்டு வரல? போறது பரவாயில்ல, அவங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டுறான்ட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாராட்டு போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? ஆண்டவருக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கேன், அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான்ப்பா உப்பு உபவாசம். அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நாகமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு அழுவே எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசை வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள இல்ல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மறந்துருப்போமா. ஓ, இது வேறையா? ஒண்ணுலப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? ஏன் நீரு இந்த கேஸ் நான் பார்த்துக்கோ. இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. சொல்றேன். என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வார தவறாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில வேற பாஷை. ஐயோ, இவ்வளவுதான் உள்ள விட்டுறீங்க. பார்லோகமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போறோம். நரகத்துக்கு வாடி, வாய் கிழிச்சு. பாய்ஸ், டேக் மீ. ஏன்னா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேரு நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாமா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்று நீ என்ன பாவம் பண்ணியிருக்கான்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல.
அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. இவதான் பிளெஸி அம்மா. ஏமா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளெஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யாரு இவங்கலாம்? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவள் விட்டுருங்க. ப்ளீஸ் அவள் விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவள் விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் ஆண்டவரை பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவள் விட சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவள் விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நம்ம கையும். ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல,